விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே திருமணமாகி 2.5 மாதத்தில் பெண் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரதட்சணை கொடுமைதான் தங்கள் மகள் மரணத்திற்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இளம் பெண்ணின் மரணத்தின் பின்னணி என்ன? இவன் உள்ளே நல்ல மாதிரி நடிச்சுட்டு உள்ளே புள்ளைய டார்ச்சல் பண்ணிடுறான் சார். இது சொல்லவே இல்லை, நான் நல்லாகிறேன்னு சொல்லிட்டு சார். அது 10 பவுன் போடுறேன்னு சொல்லி 5 பவுன் தான் போட்டேன். இன்னும் 5 பவுன் போடலை. 2.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே மீதி பவுனு போடலன்னு சொல்லி அவன் அம்மா அவன் எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிறான் தங்கிட்டியா. 10 பவுனுக்கு ஆசைப்பட்டுன்னு வந்து கட்டிக்கணும்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலம்மா, எப்படிம்மா முடிவு எடுக்குது நான் சொல்லிச்சு. நம்ம விட்டே இரு, நம்ம பொண்ணாவே நீ விட்டுருன்னு சொன்னேன். அவன் தப்பாக ஃபோட்டோ எடுத்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நான் விட்டுட்டேன். நீ பள்ளி ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை செய்யுது. நான் ஸ்கூல் ஐடி இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் உனக்கு போட்டுருவேன். நீ பள்ளி போக முடியாது. நீ அசிங்க போட்டு உன் குடும்பத்தில் எல்லாமே செத்துருங்க. நான் உனக்கு பால் ஊற்றிட்டு பொங்க கழிச்சு உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணனுக்கு பால் ஊற்றுறான். அது மாதிரி பேசியிருக்கிறான். அவன் டார்ச்சல் பண்ணி மாமியார் அவனை புருஷனை கொடுமை பண்ணி உள்ளே கொடுமை பண்ணி அது பொண்ணு இறந்து போகிறது காரணம் அவங்க தான். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகில் உள்ள பக்கிரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரியங்கா. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் புதுவை மாநிலம் பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை ஊழியரான கார்த்திகேயன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண் வீட்டைச் சேர்ந்தவர்கள் 10 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை கொடுப்பதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் உறுதியளித்துள்ளனர். ஆனால் திருமணத்தின் போது 5 சவரன் நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர். மீதமுள்ள 5 சவரன் நகையை நிலத்தை விற்று தருவதாக கூறியுள்ளனர். தற்போதைய காலகட்டத்தில் நகை விலை சவரன் லட்சத்தை தாண்டி விற்பனையாவதால் திருமணமாகி 2.5 மாதமாகியும் பெண் வீட்டாரால் நகையை போட முடியவில்லை. இதனால் இரு வீட்டாருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவியது. இந்நிலையில் கணவன் கார்த்திகேயன் மற்றும் அவரது குடும்பத்தினர் பிரியங்காவை குத்தி காண்பித்து பேசியதாக தெரிகிறது. பேசிய நகையை போட முடியவில்லை, உனக்கு பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்கும் என் மகன் வேண்டுமா என மாமியார் தனது பங்குக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. எங்கள் மகனுக்கு பெண் கொடுக்க பலர் வரிசையில் நின்றார்கள். இருந்தபோதும் தேடிப்பிடித்து உன்னை திருமணம் செய்து வைத்தோமே, எங்களுக்கு இது தேவைதான் என ஜாடை பேசி பிரியங்காவின் மனதை புண்படுத்தியதாக கூறப்படுகிறது. தங்கத்திற்கு இருக்கும் மதிப்பு தனக்கு இல்லையே என வெறுத்து போன பிரியங்கா தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இருந்தபோதும் அவருக்கு 5 பவுனால் ஏற்பட்ட தொல்லை நீங்கியபாடில்லை. தொடர்ந்து போன் செய்து தகாத வார்த்தைகளால் பேசியும் குத்தி காண்பித்தும் டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தனது வாழ்க்கையை வெறுத்து போன பிரியங்கா 2 நாட்களுக்கு முன்பு தனது தாய் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குடும்பத்தினர் மற்றும் அக்கம்பக்கத்தினர் பிரியங்காவை மீட்டு புதுச்சேரி வில்லியனூர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தனது மகளை 5 பவுன் வரதட்சணைக்காக டார்ச்சர் செய்து தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி மாப்பிள்ளை வீட்டார் மீது பிரியங்காவின் அம்மா கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் உடனடியாக கணவன் வீட்டார் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி பிரியங்காவின் உறவினர்கள் கண்டமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து உறவினர்களிடம் விக்கிரவாண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன், கண்டமங்கலம் காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் சத்தியசீலன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என பெண்ணின் உறவினர்கள் திட்டவட்டமாக கூறினர். ஃபேஸ்புக்கில் போட்டுறேன்னு சொன்னதால மன உளைச்சல் ஆகிருக்காது. என்ன வீடியோ மொட்டையில வீடியோ எடுத்து போட்டுன்னு ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். அது வந்து மானம் போறாலும் வீடியோ எடுத்து அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. நான் தப்பா வீடியோ எடுத்துட்டேன், ஒண்ணு நீ தப்பா வீடியோ எடுத்து அந்த வீடியோ நான் போட்டுருவேன். நீ எப்படி உயிர் வாழ பாக்குறேன், நீ எப்படி அந்த ஸ்கூல் ஆட்சி வர பாக்குறேன், உன் குடும்பத்தையே நான் வந்து எல்லாரையும் நான் படி எல்லாரும் இது பண்றோன்னு நடந்து 2 மாசம் தான். அக்டோபர் 31 தான் கல்யாணம் ஆச்சு. இந்த 2 மாசத்துல இவ்வளவு டிப்ரெஷன் குத்துறான். அந்த ஸ்கூல்ல 3 வருஷம் வேலை செய்யுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்கூல்ல அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவனும் இந்த 2 மாசத்துல அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிறானுங்க. அது வீட்டுல சொல்ல முடியாம கம்முன்னு இருக்குது. வெளியே சொன்ன அம்மா அப்பா கிட்டே சொல்லி அவங்க வெளியே சொன்னா மான பிரச்சனை அவங்களும் வந்து எவ்வளவு பொத்து இருந்துக்கிறாங்க. திங்கட்கிழமை வந்து நைட்டு வந்து அங்கிட்ட பேசி இருந்துக்கிறான். 1 மணி வரைக்கும் நைட்டு 1 மணி பேசிட்டு விட்டு போய்க்கிறான். ராத்திரி 4 மணி பேசி இருந்துக்கிறான். ஒன்னு விடுறான். இப்போ வருவான் அப்பனு ஒன்னு விட்டு பொங்கலுக்கு கழிட்டோம். உங்க அப்பனுக்கும் எல்லாருக்கும் 3 பேருக்கு சேர்த்து பால் ஊற்றிடுறேன்.
சொன்னான். அவங்க அப்பாட்ட வந்து கட்டி பிடிச்சி அழுதுன்னு சொல்லிச்சு. இதையடுத்து கணவன் கார்த்திகேயன் அவருடைய அப்பா அம்மா மீது தற்கொலைக்கு தூண்டிய பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதே நேரம் திருமணமாகி 2.5 மாதங்களில் பெண் தற்கொலை செய்து கொண்டதால் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் கண்டமங்கலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.